அனைவருக்கும் வணக்கம். வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு முடி வளர்றப்ப இப்படிதான் வயிறை சுத்தி சொரியல் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காலையில முழிச்ச உடனே ஒய்ஃபையும் குழந்தையும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு டாக்டர் ஒய்ஃபை வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால காலையில தண்ணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே பாவமா இருக்குங்க. நடக்க கூட முடியல, நடந்தாலே மூச்சுன்னு வருது என் ஒய்ஃப்க்கு. அந்த நிலைமையிலேயே எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பொதுவாகவே சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ற பேர்ல பல்ப் வாங்குறதா என்னோட பழக்கம். எஸ்டிஜி சேனலோட பூர்வகுடி சப்ஸ்கிரைபர்ஸ் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரியாணி எல்லாம் கிஃப்ட் ராப் பண்ணி கொடுத்து பல்ப் வாங்கியிருக்கேன். அதனாலேயே இந்த தடவை ரொம்ப டம்மியா ஒரு பிளானை போட்டு சக்சஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பார்சலை பிரிச்சு பார்க்குற வரையும் உள்ள என்ன இருக்குன்னு அவங்களால கெஸ் பண்ணவே முடியல. எங்க வளகாப்புல எடுத்த போட்டோஸ்ல எனக்கு பிடிச்ச 3 போட்டோஸை ஃப்ரேம் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா இருக்குன்னு கூட சொல்ல வேணாம், அவங்களோட முகத்துல இந்த சிரிப்பா பாக்குறதே போதும். அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காத நேரத்துல கிஃப்டா கொடுத்துருக்கேன். மொத்தம் 3 போட்டோ ஃப்ரேம் பண்ணிருந்தேன். அண்ட் இந்த ஃப்ரேம் எல்லாம் போட்டு கொடுத்தது காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு. காலேஜ் போயிட்டு வந்து ஃப்ரீ டைம்ல லீவ் டேஸ்லாம் இந்த மாதிரி போட்டோஸ்லாம் ஃப்ரேம் போட்டு கொடுத்து அதுல வர ரெவன்யூல ஒரு பங்கு அவங்க வச்சுக்கிட்டு மிச்ச பங்கை வீட்டுக்கும் கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போட்டோஸ் ஃப்ரேம்ஸ்லாம் நீங்க வீடியோல பாக்குறதோட நேர்ல இன்னும் நல்லாவே இருக்குது. அவங்களோட ரியாக்ஷன் சட்டிலாவே இருந்தாலும் அவங்க சட்டில் ரியாக்ஷனுக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கிற சந்தோஷத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. அவங்க ஹாப்பி, அதனால நானும் ஹாப்பி. மேலும் இந்த போட்டோ ஃப்ரேம் பார்க்க நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல அவங்க நம்பர் கொடுக்குறேன். அந்த சிஸ்டரை சப்போர்ட் பண்ணுங்க.